ஹாய், வாங்க நம்ம இன்னைக்கு சுவையான பாஸ்தா செய்யலாம். அதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். கூட ஒரு கப்போட பாஸ்தா சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டோம்னா பாஸ்தா நல்லா வெந்துடும். ஒன்றோட ஒன்று விட்டாமல் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து ஒரு கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே வெங்காயம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்று போல் வதக்கிடலாம். இப்போ கூடவே சிறிதளவு பூண்டும் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 தக்காளி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி செரி டொமேட்டோ சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். கூடவே நான் ஒரு 1/4 ஸ்பூனோட கரம் மசாலா போட்டிருக்கேன். இப்போது வேக வைத்த இந்த பாஸ்தாவை கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சுவையான பாஸ்தா ரெடி ஆகிட்டே இருக்குது. சூப்பர் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா வெந்து அருமையாக இருக்கும். பார்க்கவும் நல்லா இருக்குது. சாப்பிடும் ரொம்ப சுவையாக இருக்கும். போட்டாச்சு, வாங்க சாப்பிடலாம். நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.